வணக்கம். இன்னைக்கு காஸ்ட் அக்கவுண்டிங்ல சிம்பிள் காஸ்ட் ஷீட்ல ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். Calculate the prime cost, factory cost, cost of production, cost of sales, profit from the following particulars. ஸோ காஸ்ட் ஷீட்டில் நம்ம இப்போ இதெல்லாம் கண்டுபிடிப்போம் இல்லையா, அதை தான் கேட்டிருக்கு கொஸ்டினா. ஸோ டைரக்ட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க, டைரக்ட் வேஜஸ் கொடுத்துருக்காங்க, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணு கொடுத்துருந்தாக்க உங்களுக்கு ஆல்ரெடி அந்த காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட் தெரியும். ஸோ காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட் தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைரக்ட் மெட்டீரியல்ஸ், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இது மூணு சேர்ந்தாக்கா அதுதான் ப்ரைம் காஸ்ட். அண்ட் தென் அந்த ப்ரைம் காஸ்ட்டோட நம்ம ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் ஆர் மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்டை ஆட் பண்ணுவோம். அது பிரகாரம் இதில் பார்க்கும்பொழுது வேஜஸ் ஆஃப் ஃபோர்மேன் வந்து வருது. அடுத்தது எலக்ட்ரிக் பவர் ஒரு 500 அண்ட் தென் லைட்டிங் வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்து ஒரு 1500 வருது. அதே மாதிரி ரெண்ட் வந்து ஃபேக்ட்ரிக்கு ஒரு 5000 வருது. ஸோ இதோட டோட்டல் பார்த்தோன்னா 9500. இப்போது ப்ரைம் காஸ்ட்டோட இந்த ஒர்க்ஸ் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஒர்க்ஸ் காஸ்ட் ஆர் ஃபேக்ட்ரி காஸ்ட் 1,39,500. அடுத்தது இதோட எதை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்டை ஆட் பண்ணணும். அது பிரகாரம் நம்ம சம்மில் என்ன கொடுத்துருக்குன்னா ஆஃபீஸ் லைட்டிங் ஒரு 500ம் ஆஃபீஸ்க்கு உண்டான ரெண்ட் வந்து ஒரு 2500ம் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ ஒர்க்ஸ் காஸ்ட்டோட இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்டை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். தென் அடுத்தது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட், சேலரிஸ் டு சேல்ஸ்மேன் 1250, அட்வர்டைசிங் 1250 கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் 1,45,000. சேல்ஸ் நம்மளோட சம்மில் வந்து 1,89,500 கொடுத்துருக்கு. அண்ட் தென் இந்த சேல்ஸ்லேருந்து இந்த காஸ்ட்டை லெஸ் பண்ணும்போது நடுவில் அதுதான் வந்து ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 44,500. இந்த சம்மில் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கல, அது என்னன்னா இன்கம் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் வந்து இந்த காஸ்ட் ஷீட்டில் வராது. ஓகேவா? ஸோ ஹோப் எல்லாருக்கும் இன்றைக்கி போட்ட இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு சில இம்பார்ட்டன்ட் சம்ஸோட அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.